வந்திருக்கிற தேவ மனுஷன் சொல்றாரு, ஒரு மைதானத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த மைதானத்துல கூட்டம் நடக்கும்போ சூரியனுடைய வெப்பம் பயங்கரமா இருக்கு, சூரியனுடைய தாக்குதல். அப்ப அந்த கூட்டம் நடத்தினவர், ஜனங்கள் உட்கார முடியாத அளவு வெப்பம், கூட்டம் நடத்தினவர் மைதானத்தில் நின்று சொன்னாராம், இப்போ ஒரு கார்மேகம் இந்த மைதானத்தை வந்து மூடி இருக்கணும், இந்த மைதானத்தை வந்து மூடி இருக்கணும். 1,00,000 பேருக்கு மேல மைதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சூரியனை மறைச்சு ஒரு கார்மேகம் வந்து மூடி இருக்கு. இப்ப மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்கு, மழை பெய்யல, ஜனங்கள் வெயில் படாம உட்கார்ந்து இருக்கணும். இது அவர் சொன்னார். அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு மீட்டிங்கு போனேன். மீட்டிங் போன இடத்துல ராத்திரி பிரசங்கம் பண்ணக்கு எங்க மைக்கு கனெக்ட் பண்ணாதனால அங்க இருந்த மைக் எடுத்து நான் பிரசங்கம் பண்ணினேன். அங்க இருந்த மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி எனக்கு தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு. மறுநாள் காலையில இன்னொரு இடத்துல போய் பிரசங்கம் பண்றேன், தொண்டை ரொம்ப பலவீனமா இருக்கு. மத்தியானம் மீட்டிங் முடிஞ்சு நான் ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன். படுத்துட்டு நான் எழும்பினேன். நடந்து ஜோம் பண்ணக்கு எழும்பி அந்த மாடியில வந்து பார்த்தா சரியான சூடு, சரியான சூடு. நான் நேற்றைக்கு என்ன கேட்டேன், மைதானத்தில் ஒரு கார்மேகம் வருவதாக சொன்னப்போ மைதானத்தில் ஒரு மேகம் வந்து இப்ப எனக்கு நடந்து ஜோம் பண்ணணும். சூரியன் ரொம்ப கோபத்தில் துப்புது. நான் அந்த மாடியில் நின்று சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இப்போ ஜோம் பண்ண வேண்டிய காலநிலை வேணும், எனக்கு இப்போ ஜோம் பண்ண வேண்டிய காலநிலை வேணும். ரூமுக்குள்ள ஏறினேன், வெளியே வாரேன், ஒரு மேகம் வந்து மூடி பனி பெய்கிறது போல. உங்க தலையில் இருக்கின்ற கிரீடம், நீ அடிமைப்பட்டு போக வேண்டிய ஆத்துமா அல்ல, நீ அடிமைப்பட்டு போக வேண்டிய ஆத்துமா அல்ல, நீ ஆளுகை செய்ய வேண்டிய தேவ பிள்ளை. ஏன்னா நம்ம தலையில